பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்ச்சனா ஏன் வெற்றியாளர், அர்ச்சனா ஏன் வெற்றியாளர், அர்ச்சனா ஏன் வெற்றியாளர் இப்படின்ற பல கேள்விகள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ உண்மையாகவே அர்ச்சனா ஏன் வெற்றியாளர், அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன தகுதி இருக்குது அப்படின்றதையும், என்னை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி என்னை யூஸ் பண்ணிட்டான் என்னை த்ரோ பண்ணிட்டான், ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்னை த்ரோ பண்ணிட்டான் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்க நம்ம மாயா பூர்ணிமா பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அர்ச்சனா இன்னைக்கு விசித்ரா கூட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதில் அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க, அர்ச்சனோட அப்பாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கான். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பையன் இல்லை அப்படின்னு. ஒரு பையனா இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கணும். எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ நான் என்னோட உழைப்புல எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் மேம். அதாவது அவங்க அப்பாவுக்கு சொன்னாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து, அப்பாவும் நீயும் சேர்ந்து ஒரு பணம் போட்டு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதெல்லாம் வேண்டாம், நான் மட்டும் சிங்கிளா என் அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், அதுதான் மேடம் என்னோட கனவு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அர்ச்சனாவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த 100 நாள் கேம், இந்த 21 கண்டஸ்டன்ட் அப்படின்றத தாண்டி தன்னோட இலக்கு அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பான பிள்ளையா நான் அந்த இடத்துல அவங்களை பார்க்க முடிஞ்சது. அது பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறவங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா அம்மா நம்மளை குழந்தையா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நாம அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு ஒரு சில பிள்ளைகளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணாக தான் நான் வந்து அர்ச்சனாவை பார்க்குறேன். அதுவும் அவங்க அப்பா சொல்லும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கணும் போது இல்லை வேண்டாம், ஏன் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ அவங்களோட கோல்ஸ் நோக்கி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கான உழைப்பை கொடுக்குறாங்க. அதில் வெற்றி தோல்வி எது வந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு மீண்டும் அவங்க எந்திரிச்சு ஓடுவாங்க அப்படின்றது புரியுது. அதனால தான் அவங்க வெற்றியாளராக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உழைப்பை மட்டும்தான் நீ கொடுக்கணும், அதுக்கான பயன் என்னவா இருக்கும் அப்படின்றத தாண்டி உன்னோட ஃபுல் எஃபர்ட் நீ கொடுத்துட்டு இருக்கணும். நீ ஜெயிக்கணும்னு நினச்சி ஓடலாம், ஆனால் அடுத்தவனை தோக்கடிக்கணும், அடுத்தவன் காலை பிடிச்சி இழுத்து நாம முன்னாடி போகணும் அப்படின்னு ஓடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம மாயா பூர்ணிமாலாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று விசித்ரா அண்ட் பூர்ணிமா பேசும்போது சொன்னாங்க, அவங்க நல்லா கேமரா கான்ஷியஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியுது. இப்போ நம்மளாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், பட் அவங்க ஒரு டெலிவிஷனில் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா மாயா பூர்ணிமா விசித்ரா மறுபடியும் அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விசித்ரா சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதனால கூட மக்களுக்கு அவங்களை பிடிக்குமோ அப்படின்னு. நேற்று அதே விசித்ரா தான் சொன்னாங்க, ஒருத்தனுக்கு ஓட் வருது அப்படின்னா அவன் வின்னர் ஆயிடுவானா. ஸோ நல்லவனா இருந்து ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஓட் பண்ணுறாங்கன்றக்காக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. ஏமா இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா? உள்ள வரும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வரல, மக்களோட ஓட்டு வச்சு தான் வின்னர் டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? அப்போ இன்னைக்கு அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவனுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால அவனை ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க, இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு விசித்ரா கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனா ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு. உடனே பூர்ணிமாக்கு ஷாக்கு, என்னது என்டர்டெய்னரா, அவங்க என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க, அவங்கள நீங்க எப்படி என்டர்டெய்னர் சொல்றீங்க அப்படின்னு. ஏய் நீங்க தானமா சொன்னீங்க அவ அந்த வீட்டில் நல்லா பாடிட்டு இருக்கா ஆடிட்டு இருக்கா, மக்களுக்கு அது பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, நீங்களும் அப்படி சொல்லாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அவங்க இங்கே நல்லா பாடுறாங்கன்னா அதுக்கு அவங்க பிக் பாஸ் பார்க்கணும். அதாவது மக்கள் எதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும், பாட்டு பார்க்கணும், டான்ஸ் பார்க்கணும்னா வேற ஷோ பார்க்கலாமே. ஆனால் பிக் பாஸ்ன்றது ஒரு ரியாலிட்டி ஷோ, நீங்கள் அதை பாருங்கள், எதுக்கு நீங்கள் அவங்களை என்டர்டெய்னர்னு பிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நம்ம பூர்ணிமா மாயாக்கு கோவம் வருது. அதாவது இங்கே என்டர்டெயின்மெண்ட்ன்றதை தாண்டி இது ஒரு ரியாலிட்டி ஷோ, இந்த ஷோவில் எப்படி இருக்கணும்ன்றது அர்ச்சனாக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஷோக்கு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், மக்களுக்கு எதை பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோவை நல்லா அனலைஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு அவுட்புட் தான் அவங்க காமிக்கிறாங்களே தவிர அவங்க ஒரிஜினல் கிடையாதுன்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இதை டெய்லியும் புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அர்ச்சனா வெற்றியாளர் ஆக போறா, அவளுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, அவள் தான் டைட்டில் அடிக்க போறான்னு தெரியும். ஆனாலும் தங்களோட அந்த வஞ்சக மனசு இருக்கு இல்லையா, அது ஒத்துக்க மாட்டேங்குது. அவள் உண்மையான ஒரு வெற்றியை நம்ம உண்மைன்னு சொல்லக்கூடாது. அது இந்த சீசனில், போன சீசனில் இதை விட மோசமாக நம்ம பார்த்தோம். அசீம் ப்ரோ செய்யாத தப்பெல்லாம் வந்துட்டு அசீம் எங்களை பிராண்ட் பண்ணிட்டான், தப்பான பிராண்ட் பண்ணிட்டான், அதனால தான் அவன் டைட்டில் வின்னர் ஆனா அப்படின்னு. மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அசீம் சொல்கிறதுனாலையோ விக்ரம் சொல்கிறதுனாலையோ நாங்கள் வந்து நம்பி ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்பிட மாட்டோம். எங்களுக்கும் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் வச்சு நீங்கள் யார் என்னென்னு புரிஞ்சு தான் நாங்கள் ஓட் பண்ணுறோம். எத்தனை நாள் நீங்கள் நடிக்கிறத நாங்களும் பார்த்துட்டு நம்பிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல நீ யாருன்றதை ஃபுல்லாக காமிச்சு கொடுத்துரும். உங்கள் கேரக்டரை ஒரு நிமிஷத்தில் அனலைஸ் பண்ணிடலாம். உங்கள் கேரக்டரை இந்த 100 நாளில் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நானாக இருக்கதா சார் வேற அப்படின்வாங்க. ஆனால் போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, இந்த கேம் என்ன இப்படி மாற்றிருச்சு, பட் அது கிடையாது, நாங்கள் வெளியே உங்களை செலிபிரிட்டியாக நாங்கள் பார்த்த விதம் வேற, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த 100 நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதும், உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதும் உங்களோட ஒரிஜினாலிட்டி நீங்கள் வெளியே காட்டிடுவீங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஓட் பண்ணுறாங்க, யாரும் முட்டாள் கிடையாது. ஏன்னா மாயா பூர்ணிமா மறுபடியும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, அவன் நடிக்கிறா, அதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த கனா படம் தான் ஞாபகம் வந்துச்சு.
வந்துச்சு. அதாவது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கடைசி ஓவரில் ஒரு பவுலிங் போட சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட டீமுக்கு தெரியும் அவங்க ஆப்போனன்ட் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அவன் எப்படி ஜெயிச்சான்றதை அவன் வெளியே சொல்லக்கூடாது. அதனால கடைசி ஓவரில் ஒரு பொண்ணு பவுலிங் போட்டு தாண்டா நீ ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி அவன் வெற்றியை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இங்கே ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட பவுலிங் போடுங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கே மாயா பூர்ணிமா வச்சுத்ரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனா வெற்றியாளர் ஆக போறா. ஆனால் அந்த வெற்றிக்கு அவ தகுதியானவள் கிடையாது. நாங்கெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ, எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோமோ என்ன பேசுவோமோ அதே மாதிரி ஒரிஜினலாக இருக்கும். பட் அர்ச்சனா நடிச்சிட்டு இருக்கா, அதை தாண்டா நீங்களும் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. நீங்கள் யாரு என்னன்னு புரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. அண்ட் அடுத்ததா பூர்ணிமாவோட கதறல், ஐயோ என்ன யூஸ் பண்ணிட்டான் என்ன அவனை யூஸ் பண்ணா விஷ்ணு, நீ அவனை யூஸ் பண்ண. அதாவது மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்க 2 பேரும் ஒரு லவ் ட்ராக் போங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை தடவை மாயா மாமா வேலை பார்த்தா அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி கொடுக்கறதும், நீங்க 2 பேரும் செம்ம பேரன்னு சொல்றதும், உங்களுக்கு அவரை பிடிக்கும் அவருக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஒரு லவ் ட்ராக்ல இருக்கணும், ஒருத்தரை வச்சு நம்ம ஒருத்தரை யூஸ் பண்ணணும். இப்போ ஐஷு அண்ட் நிக்சன் கூட ஒரு லவ் ட்ராக் கொண்டு வந்து ஐஷு சொல்றதை நிக்சன் கேட்பான். ஸோ நாம ஐஷு கிட்ட சொல்லி கொடுக்கறத வச்சு நிக்சனை கேட்க வைக்கலாம், தன் கூட இருக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இனிஷியலாக விஷ்ணுவுக்கு பூர்ணிமா மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி பூர்ணிமாவும் விஷ்ணுவும் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன்ஸை பூர்ணிமாட்ட சொல்லி அதை விஷ்ணுவை வச்சு நம்ம விளையாட வைக்கலாம். ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்களை மற்றவங்க கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறதே தான் இங்கே மாயாவோட வேலையாக இருந்தது. இதுக்காக தான் அவங்க மாமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பூர்ணிமாட்டே ஒரு தடவை ஓப்பனாக மாயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ட்ராக் பயங்கர ஹிட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேமுக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு தடவை மாயா பூர்ணிமாட்ட சொல்லி, அண்ட் பூர்ணிமாவும் போயிட்டு எனக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, ஆனால் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்பப்போ மாறுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட என்னென்னமோ பேசி பார்த்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவரும் ஓகேன்னு போனார். பட் அதுக்கப்புறம் அவர் கிளவர் ஆகிட்டார். ஓகே இவங்க நம்மளை வச்சு ஏதோ கேம் ஆடுறாங்க, இவங்க கேமுக்கு நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்துட்டார். அண்ட் விஷ்ணுவும் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. கரண் விஷ்ணு பல இடங்களில் உங்களால் அவருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் அது நீங்கள் கொடுத்த இடம் தான். நீங்கள் மணிக்கு ஒரு ஸ்டார் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஷ்ணுக்கு கோல்டன் ஸ்டார் வாங்கி கொடுத்தீங்க. விஷ்ணு கேப்டன் ஆகணும்னு நீங்கள் நினச்சது, விஷ்ணுவை வச்சு நாம் ஒரு கேம் விளையாடலாம், நாம் ஒரு டீமாக இருந்து நம்ம ஆப்போனண்ட் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விஷ்ணுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க. அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அவனை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினச்சிங்க, அவன் உங்களை வச்சு கேம் ஆடிட்டான். அண்ட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி அர்ச்சனா வெற்றியாளருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்கள் விஷ்ணு டிக்கெட் ஃபினாலே அடிச்சதுலேருந்து அவங்களுக்குலாம் செம்ம காண்டு. ஸோ அதை இப்போ சொல்லிக்கிட்டே ஸோ அவன் என்ன யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாயா பூர்ணிமா கடைசி வாரங்கள் வரைக்கும் அவங்களாம் திருந்த மாட்டாங்க. அவங்க இப்போமாவது அட்லீஸ்ட் நம்ம போக போகிறோம், இதுக்கு மேலேயாவது மக்களோட வெறுப்பை சம்பாதிக்காமல் போகலாம் அப்படின்றது யோசிக்க விட்டுட்டு இன்னும் தன் தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த பூர்ணிமாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க அராத்தின்ற சேனல் வச்சிருக்கும் போது எனக்கு பர்சனலி அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டஸ்கி பொண்ணுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. ஆனால் பட் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு நிற்குது அப்படின்னா அந்த பொண்ணோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே பயங்கரமாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. உன்னோட தேவைக்காக நீ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு நீ எப்படி வேணாலும் விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுவேன்றது புரிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நீ உள்ளே இருக்காத, பணப்பெட்டு எடுத்துகிட்டு பூர்ணிமா போகிறதா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததான் மாயாலாம் ஒரு அக்யூஸ்டு. அந்த அக்யூஸ்டு என்னன்னாலும் திருந்தது, அது பிறவி குணம். அந்த ஒரு கன்னிங்னஸ்ன்றது பிறவி குணம். ஸோ மாயா பூர்ணிமா பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு பெண்ணாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குற, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் விக்டிம் கார்டு, அவன் என்ன யூஸ் பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி பார்த்துட்டு அவன் கூட அன்சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் நீங்கள் தான் விக்டிம் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க தப்பாக பிராண்ட் பண்ணுறதுன்னு வருதுங்க. ஸோ லாஸ்ட் வீக்லேயுமே இந்த வன்ம குணங்களை பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்குது. நன்றி.